பல கூர்மையாக இருந்தால் தான் உணர்வீங்க. இப்போ பலர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம் செஞ்ச நல்ல காரியங்களை வச்சு எடை போட்டு திராசில் நிறுத்தி பார்த்து நம்ம என்ன செஞ்சிடோம்னா, இப்போ நான் நல்லா இருக்கேன்னு. பைபிள் அப்படி சொல்லலை. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதை நான் உணரும்படி பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். இந்த பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசித்தாரான். பிரசன்னத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் நான் காரியம் அறியாத மூடனாக இருந்தேன், மூடத்தனமாக நான் இருந்தேன். நான் பிரசன்னத்துக்குள்ளே போனேன். ஆண்டவர் என் குறைகள் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போத்தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அடாடா கர்த்தரை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், என்னை அவர் சரியாக நடத்தலை, நல்லா ஆசீர்வதிக்கலை, புலம்பி தவிச்சான். இங்கே பாருங்கள், பொல்லாதவங்களாம் நல்லா இருக்காங்க, டெய்லி நான் என் கையை கழுவுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் உணர்த்தின பிறகு அவன் காரியத்தை விளங்கிக்கிட்டான். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழுது பார்க்க வேண்டும். அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும்.